ஆசை போல போ ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்ரா. ஐயோ வீட்டிலேருந்து வீடியோ கால் பண்ணுறாங்கடா, பேசிட்டு வந்துடுறேன். ஏய் அவன் தானே உனக்கு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்தான். ஏய் ஆமாண்டி. நல்லாதாம்மா இருக்கிறேன். ஹாய். ஆராதானா? டேய் இப்போதான் பார்த்தா அதுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டான் பாறேன். நானும் அதே ஸ்கூல் தாங்க. அப்படியா? கிளம்பலாமா? டைம் ஆச்சு. ஓ சரி சரிங்க பார்க்கலாம். பாய்ங்க. டேய் கிளம்பலாமா என்ன? போலாம்டா. டேய் கப்பே எடுத்துறேன் ஃபர்ஸ்ட் வா. பேசாம நாளைக்கு அந்த பொண்ணை தனியாக கூப்பிட்டு ஒரு ரோஸு ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடலாமே. ஒரு ரோஸ், ஒரு கிரீட்டிங் கார்டு. धीमा 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 நடுவினிலோ திருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என வினை தரும் என மண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள் உள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கட கடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும் அவர்களுக்குமே உன் முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நான் பாடுக்க மழை சொல்லம்மா ரத்தத்துல பெத்தெடுக்க விதி வீடுமா தீமா 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 தீமா. டேய் நீங்கள் சொல்கிறதா நான் எதுக்காக கேட்கணும்? தீப்தி நீங்கள் சொல்கிறதா கேட்காத, நம்ம எதாவது மேனேஜ்மெண்ட்டில் பேசிக்கலாம். தீப்தி ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. டேய் உன் நம்பர் தானே எடுக்க சொன்னேன், அவன் மொபைல் எல்லாரும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் போயிடுச்சுடா. டிலீட் பண்ணுறாது முதல்ல. டேய் பார்த்துட்டாடா. இங்கே பாரு தீப்தி, என்னதான் இருந்தாலும் நம்ம இன்னும் 5 வருஷம் ஒரே காலேஜ் தான் படிக்க போகிறோம். நமக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கலாம். டேய் அப்படி ஒன்று இந்த 5 வருஷத்துக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ என்ன கம்மி பண்ணுமா போய் பண்ணிக்க போ. டேய் நீ ஏன்டா லூஸ் மாதிரி பேசுற? வாடா போலாம். இதே யாராச்சும் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி அமைச்சிருந்தா எடுத்துப்பீங்களா? தெரியல, அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்டயும் அப்படிதான் பேசுவாங்க போல.
இவ்வளோ ஃபீல் பண்ணுறவர்களாம் சீனே இல்லடா அது. ஃபீலிங்ஸ்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். ஹாஸ்டலே போனால் வராது. கிளம்புங்க. ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, ஆனால் ஆராட்டப்பே பேசிடலான்னு தோணுதுடா. டேய் இப்போ தானே சண்டை போட்டு வந்தோம், கொஞ்சம் ஃப்ரீயாக விட்றான் அந்த பொண்ணு, காலையில் பேசிக்கலாம். நீங்க எப்படி ஃபீல் பண்றியோ அது மாதிரி தாண்டி அவனும் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். ரொம்ப யோசிக்காம போய் தூங்கு. நம்ம பேசாமல் இருக்கனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. அதில் நீ இன்வால்வ் ஆனனால தான் இவ்வளோ பிரச்சனையே. ஓகே ஓகே ஓகே, என் மேலே தான் தப்பு. எதுவாக இருந்தாலும் பேச சால்வ் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ இவ்வளோ நாள் நம்ம லவ் பண்ண மாதிரியே தோணலை. இங்கே பாரு, பிரச்சனையை பேச முடியலன்னு தான் அவர் சொன்னேன். இப்போ தான் புரியுது, நம்ம லவ்வே பண்ணல. நீ சொன்னதான் கரெக்டு. நீ நினைக்கிறத மட்டும்தான் பேசுகிற. அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன? நான் தான் லூசு பையன் மாதிரி உன்னை கூப்பிட்டேன். ஏன் தப்பு தான் எல்லாமே. இதே யாராச்சும் உங்கள் வீட்டில் உங்கள் அக்கா தங்கச்சிக்கு இந்த மாதிரி அமைச்சிருந்தா எடுத்துப்பீங்களா? தெரியல, அவங்க அக்கா தங்கச்சிக்கிட்டயும் அப்படிதான் பேசுவாங்க போல. அன்னைக்கு நம்ம தேவையில்லாமல் வார்த்தை விட்டுக்கூடாதுடா. தீப்தி கால் பண்ணி சாரி சொன்னிச்சு. இல்ல, அன்னைக்கு கொஞ்சம் ஓவரா பேசிட்டோன்னு கஷ்டமா இருக்கு. ஒரு பிரச்சனையை பேசாமல் இருக்கிறது தான் ஒருத்தங்க நம்மளை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன்டா. கிருஷ்ணாட்ட நீ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சிருக்க கூடாது. நீ ஆராட்ட முன்னாடியே பேசிக்கலாம்டா. போன நினச்சி ஃபீல் பண்ணாம ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணாரா. உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன், நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன். என் மூச்சவ எல்லா லெவலையும் ஃப்ரெண்ட்ஸ்னாலேயோ சுச்சுவேஷனாலேயோ ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் போகுது. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த லவ் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே வேறு ரிலேஷன்ஷிப்பில் போயிடலாம். இதெல்லாம் இந்த 2K ஜென்சி இதெல்லாம் மட்டும்தான் இருக்குன்னு இல்லை, 90ஸ்லேயே இருந்திருக்கும். என்ன அப்போ அதை தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பெஸ்டி, ஃப்ளட்டர்ஷன்ஷிப்பு, சிச்சுவேஷன்ஷிப்புன்னு அதுக்கு பல பேரை சொல்லி நம்ம நியாயப்படுத்திக்கிறோம். ஆனால் இது எல்லாம் இருக்கிற 2025 கூட ட்ரூ லவ்வும் இருக்குது. ட்ரூ லவ் நீங்கள் எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் ட்ரூவாக லவ் பண்ணால் போதும். ஒருவேளை நான் ட்ரூவாக லவ் பண்ணி அவங்க என்ன ஏமாற்றிட்டாங்கன்னா, ஏமாற்றி போகிறாங்கங்க. ஏமாத்துற அவங்க தானே ஃபீல் பண்ணணும். உங்கள் கைக்கிட்ட இருக்க காதலை பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்கள் கையை மீறி போகிற விஷயங்களை இந்த யூனிவர்ஸே பார்த்துக்கோம்.